₹1000 கொடுக்கறதுன்றது ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்கீம். யாருக்குப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? ₹1000 வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக பொருளாதார வளர்ச்சிக்கே ஒரு சூப்பரான ஸ்கீம் அப்படின்னு பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? ₹1000 கொடுக்கறதுனால பொருளாதாரம் எப்படி வளரும்? ₹1000 கொடுத்தா பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போயிடுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. பேசினது ஒருத்தர். யார் அவர்? என்ன சொல்கிறாரு? எப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ₹1000 கொடுக்கறது உதவும் பார்த்துருவோம் வாங்க. காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, திமுக அரசு இப்போ எல்லா மகளிருக்கும் ₹1000 கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்களே, இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது நிறைய இருக்குது. இப்போ ₹1000 கொடுக்க முடியுமான்றது தான் கேள்வியாக முன் வச்சாங்க. அது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கொடுக்கணும், எல்லா மகளிருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்கீமெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப டைரக்ட் கேஷ் டிரான்சாக்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ₹1000 கொடுக்குறது, காசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, பேங்க் டிரான்சாக்ஷனில் அமௌண்ட்டாக போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அது பொருளாதார வளர்ச்சிக்கு அது உதவும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அது ₹1000 வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற லோக்கல் எக்கனாமி நல்லா டெவலப் ஆகும். அந்த ₹1000 அங்கே செலவு பண்ணப்படும், அங்கே இருக்கிற எக்கனாமி டெவலப் ஆகும். அதனால் அங்கே பொருளாதார வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இவர் ஒரு கணக்கு சொல்கிறார். ஸோ அதனால் இந்த வரவேற்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் மக்களுக்கு நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் ஒரு தொகையை செலுத்துவது என்பது ஒரு நல்ல யுக்தி, நல்ல பொருளாதார யுக்தி. ஏனென்றால் அந்த பணத்தை அவர்கள் சுற்று வட்டார பொருளாதாரம் வளர்வதற்கு பயன்படுகிறது. அதனால் மற்ற ஸ்கீமை விட எனக்கு இருக்கிற இந்த 30 வருஷம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இந்த டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்கீமை விட பெட்டர் ஸ்கீமு. அடுத்தது முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறார். இந்தியா கூட்டணி வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை கேள்வியாக கேட்குறாங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்ட்ட. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேட்டா வச்சு தான்ப்பா பேச முடியும். 3 தேர்தல் நீங்கள் பார்க்கலாம், இந்தியா கூட்டணி பெரிய லெவலில் வெற்றி அடையலை அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒற்றுமை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கட்சிகளுக்குள்ளே மாறுபட்ட கருத்து இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் அப்படின்றது இல்லை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சொல்ல மற்ற பிற ஸ்டேட்ஸில் இருக்க கட்சிகளை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்னைக்கு நம்ம ஒரு கருத்தாக வர்றோமோ அன்றைக்கி தான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும். அதை தான் ப. சிதம்பரம் அவர்கள் டேட்டாவை வச்சு தான் பேசியிருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டை மையமாக வச்சு அவர் பேசல. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். ரெக்கார்டை வச்சு தானே சொல்லணும். இப்போ கடைசியாக நடந்த 3 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறவில்லை, பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை.